பைக் இருந்தா சரி. ஃபுல் பாடி மசாஜ் 4000 ரூபாவா? வணக்கம் வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதானி. வணக்கம். இப்போ நான் அருகம்பையில் இருக்கிற அருகம்பை கடற்கரைக்கு போக போகிறேன். இது வந்து பொத்துவிலன்னு சொல்கிற இடத்துல இருக்குது. ஆட்டோ பிடிச்சி தான் போகிறோம், பிக்மி போட்டு. பாருங்க, பொத்துவிலன்ற இடத்துல இருக்குது இந்த அருகம்பை. சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகிற ஒரு இடம்னு சொல்லலாம். அப்படின்னா நிறைய சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வர்றவ. இங்கே வந்து தங்குறதுக்குரிய இடம் நாங்கள் ஹோஸ்டல்லாம் புக் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வந்து சர்ஃபிங் பண்ணுறதுக்குரிய இடமும் இருக்குது இங்கே. இது வந்து பொத்துவில் பாலம். பாருங்கள், பொத்துவில் பாலம் நல்லா இருக்குது, பெரிய பாலம், நல்ல வடிவான இடம். உண்மையில் நான் முதத்திரம் பாலம், நல்ல இடம், நல்லா இருக்கும். இப்போ வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு. போகிற வழியெல்லாம் வந்து டூரிஸ்ட் இடம் தான். அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு பாலி போன ஞாபகம் பெறுது. அதே வெளிநாட்டு தரத்தில் வந்து இங்கே உள்நாட்டு சுற்றுலாவை வந்து நல்ல வடிவாக செய்யணும். வாழ்த்துக்கள். சர்ஃபர்ஸ் ஹோட்டல். இது கிராண்ட்வேயா? இந்த ஹோஸ்டல்ல அருகம்பையில் இருக்கிற மரத்தாலான வீடு. இதுதான் ஹோஸ்டல். பாருங்க. ஆமாம். Actually here, you can choose if you need something. This, everything okay? This is okay, no problem. Yeah. And give me 5 minutes. I will take the blower inside and clean it. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஹாஸ்டல். நாங்கள் ஹாஸ்டல் புக் பண்ணாங்களானே. இதான் அந்த சர்ஃபர்ஸ் பார்க். இங்கே பாருங்க, இதான் வந்து சர்ஃபர்ஸ் பார்க் ஹோட்டலுக்கு பக்கத்தில், ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற வாங்க. இதுக்கு ஒரு ஐயா சைக்கிள் ஓடி போகிறார். இந்த பக்கம் தான் சன் செட். என்ன அண்ணா எப்படி இருக்கண்ணே அருகம்பை? கட்டப்படி இருக்கு சொல்கிற ஒரு பீச், கடற்கரை பகுதியிலான். இது வந்து சுற்றுலா பயணிகள் கூடுதலாக என்னத்துக்கு வர வேணும்னு சொன்னால் சர்ஃபிங் பண்ணுறதுக்கு, கடல் சர்ஃபிங். இப்போ இந்த நேரம் வந்து சீசன் டைமாக. இப்போ இந்த சீசன் நேரம் முடிய இங்கே இருந்து இந்த அடுத்தடுத்த மாகாணங்கள் புறாங்கால வந்து சவுத் தென் மாகாணத்துக்கு போயிடுவோம். லைஃப் மியூசிக், பார்ட்டி, அது இதெல்லாம் இருக்கு. குட்டி குட்டி கடை இங்கே பாருங்க, பீச் கடை இல்லைண்ணா, நல்லா இருக்கு. இப்போ நைட் வருவோமே, நீ மறைக்காத கொஞ்சம் பின்னுக்காத. ரெஸ்டாரண்ட், சாப்பாடு கடை, சவர்மா. என்ன கொத்த எல்லாமே இருக்கோ? கொத்த எல்லாமே இருக்கா? நாங்கள் பீச்சை போய் பார்த்துட்டு வரோம். யூடியூப் சாப்பிட போயிட்டு வருவோம். நாங்கள் இருட்டம்பதில் போயிட்டு பீச்சுக்கு போயிடுவோம். சரி அண்ணா. சர்ஃபிங் பண்ணுற இடம், சனா சர்ஃபிங். ஒவ்வொரு சர்ஃபிங் ஸ்கூல்லாம் இங்கே கூடுதலாக இருக்குது பாருங்க. இது லைஃப் ஃபிஷ் பார்பிக்யூஸ் போட்டு கொடுக்குற இடம். மீன் இது இங்கே பிடிக்கிறதோ இந்த அம்மா நண்டு. எவ்வளோ இது நண்டு? சரி, அருகம்பை இப்போ இரவில் பார்ப்போம். இங்கே பாருங்க, மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து இதுலேயே ஃப்ரெஷ் பாபிக்கு போடுறது கொண்டு வந்து வச்சுக்கணும். அதில் நான் வாங்க கரும்புளி அண்ணன் பாருங்க. டேய் சூரியன் அவ்வளோதான், சம்பவம் தான். என்னண்டா அதை நேச்சுரலாக செய்தது. இதை தான் அவங்களுக்கு விருப்பம். பண்ணையெல்லாம் நாங்கள் போகணும் தானே, அதெல்லாம் நல்லா வடிவம் அப்படி செய்யலாம். அஞ்சிட்டு போனாட்டா வந்துக்கலாம் ரோட்டில் வர. இலங்கையில் முன்னேற்றத்தை பாருங்க. மெயின் ஸ்ட்ரிங் கொப்பர்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், இதெல்லாம் பாருங்க. இறால் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறோம், பாபிக்கு பொறிச்சு வரணும். இந்த இறால் உடுப்பு கடை அது அழுது
இந்த உடுப்பெல்லாம் நல்ல தரமான குவாலிட்டியாக இருக்குமாண்ணா, நல்ல குவாலிட்டி உடுப்பெல்லாம் இருக்குமாண்ணா. இல்லை நெருப்பு இல்லை எப்படி மாற்றிட்டாங்க இந்த ரோட்டே வேறு நல்ல அந்த வெளிநாட்டு தரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களே. சர்ஃபிங் போட்டுருவாங்க இங்கே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். சைனீஸ் சாப்பாடுகள் கிடையாது. இங்கே இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குண்ணா, கமுவா கல்முனியோ பார்த்தீங்க. இங்கே பாபிக்கு போய் இங்கே வேறு பாபிக்கு போடினோம் கூட போயினோம். இதில் சர்வோதயபுரம் அப்படின்றது எனக்கு அந்த இந்தோனேசியாவில் அங்கால விளையாட்டு இங்கே ஒன்ஸ் மோர் மொஜிட்டோ அது இதெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் பீச்சுக்கு போயிட்டு போயினோம். இது அங்கே இருக்குது. இதுதான் ஏழாம் கடற்கரை பீச் அவென்யூ. இல்லை இருட்டம் போது போனால் அந்த தண்ணி நிறையா இருக்குது. போய் பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் இருக்கு பாரு. இதால் போனால் தான் பீச் நேரம் போனால். அனர்ஸ் பேலஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட் ரூமுகள் இந்த நடக்குது. பாட்டியல் கிளப்புகள் என்ன கட்டம். இதை பார்த்து யாழ்ப்பாணத்தில் வந்து திணிவ கடற்கரை இருக்குது. நாங்கள் நினைச்சா எவ்வளவோ செய்யலாம். பாருங்க சாதாரண ஹோஸ்டலுக்கு வந்தாலே ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் அதுலேயே வரைக்கும் நெடுந்தீவில் பார்த்தீங்களே உதாரணம் இந்த நடக்குது. அம்மா தாய்லாண்டுக்கு என்போம் இங்கே பாருங்க பதில் பட்டாயம் அங்கே பாருங்க அம்மா. அதைத்தான் சொன்னான் பீனட் பீச் உண்டு. உங்களோட பொலிவன் விளையாட போறீங்க. பொலிவர் விளையாடி கொடுத்தது தான் பீச் கடற்கரை. இந்த பாருங்க இங்கே பாருங்க நம்ம அதில் அது கண்டா இதான் அந்த அருகம்பை கடற்கரை. அதான் பீனட் பீச் கச்சான் பீச். இப்போ இரவில் இருந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம். போய் விளையாடுவோமே வாங்க 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 பன்னெண்டு அதை போடியா இங்கே இதில் எல்லாம் ரெசார்ட்ஸ். பகல் வந்து ஆட்டணும் அப்படிங்க. இங்கே பாருங்க சர்ஃபிங் போர்ட் பாருங்க. வாலிபால் விளையாடுறாங்கண்ணா எங்க யாரு சொல்றேன் யார் இந்த இது அந்த இது. வணக்கம் வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் திருப்பூர் வணக்கம் சொல்கிறேன். ஏன்னா அருகம்பை கடற்கரையில் இரவு வாழ்க்கை முதலாவது இரவு வாழ்க்கை இது வந்து இந்த கடற்கரையில் இந்த இடம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அந்த அண்ணன் வந்து அவருடைய யாரோ நண்பரோட போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்த வெங்காயோ. இப்போ நான் வந்து இப்போ இங்கே வந்து அப்படி சுற்றி பார்க்கணும். நான் இது அதுக்கு யார் போனோம் எங்கேயான்னு தெரியலை. இப்படியே சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி பண்ணி. நீங்கள் வந்துருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. மறக்காம மெட்டாக்கள் ஷேர் பண்ணிடுங்க. பாருங்க எவ்வளோ நல்ல ஒரு வடிவான இடம். அந்த இதை கொட்டலை எல்லாம் குளிச்சுக்கோங்க பாருங்க. நல்லா இருக்குது. ஆனால் இந்த கடல் அலையோட பார்வை இல்லாமல் இங்கே போதும். என்ன பேர் உங்களுக்கு? மதுசன். மதுசன் என்ன
என்ன நடக்குது? பீச் பார்த்துக்கிறீரோ பீச்சில் இருக்கிற கடல் நிலையை பார்க்குறாரோ? என்னாலேண்ணா எல்லாமே என்ன வாலிபால் விளையாடுறாங்கண்ணா, நல்லா இருக்குது. அட மீன் பிடிக்கிற நெட்டடாப்பா, இல்லை முத்து மாலை விரிக்கலாம், முத்து மாலை அது இங்கே கட்டாயம் நீங்கள் வாழ்நாளில் ஒருக்கா வந்து பார்க்க வேண்டிய கடற்கரை இதுவும் உண்டு. இது ரைட்டை பேர் இந்த உடற்பயிற்சி இது எல்லாமே என்ன ரெசார்ட்ஸ் என்ன இது பேர் இந்த ரெஸ்டாரண்ட்ஸை பேர் மிஞ்சி கொடு. நல்லா இருக்கண்ணா இங்கே இதை பண்ணி அந்த தண்ணின் நிறம் பட்டு இது வந்து விளையாடுற இடமா வேர். ஓகே பாய் 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 பாய். ரெஸ்டாரண்ட்ஸை பாருங்க, பீட்ஸா அது இது. இது என்ன இது? பெர்மோஸ் ரெஸ்டாரண்ட். ஓ இந்த மாதிரி இடையில வந்து மீனவர்களுடைய இடம் போல. அப்படியே அருகம்பை கடற்கரையில் தொழிலாளர்கள் ஒரு பகுதி. வணக்கம், என்ன தொழிலுக்கு போனீங்களா? உண்டைக்கு தொழில்ண்டா ரொம்ப சீரியஸாக தான் இந்த வருஷமே மோசமாகிட்டு. நான் இந்த முறையும் போட்டு கடல் கொஞ்சம் சீரியஸ், கடல் சீர் கூட, அதாவது எங்களோட வலையெல்லாம் பிஞ்சுண்டா ஐயான வேலையெல்லாம் பிஞ்சு போட்டுதோ போட்டு கட்டி கொண்டு ஈரும். பிஞ்சு போட்டு கட்டி கொண்டு. என்ன பேர் உங்களுக்கு? இந்த பேர் அப்துல் கஃபூர். அப்துல் கஃபூரா. இந்த இது வந்து என்ன சர்ஃபிங் பண்ணுறோடப்பா கூட? சேவிங் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. அதுக்கு அந்த அங்காள போடும். இதுக்குள்ள இல்லை, இது குளிக்கிறது. இது எங்களோட மீன் வலை கரவலைப்பாடு. என்னென்ன மீன் விளம்பிடும்? இது மீன் இறங்குற மீன் கிடைக்கும். இறங்குற மீன் எங்களோட கரைக்கு இறங்கணும் மீன். இறங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் இறங்கும். அதுக்கு கடைகள் சாமான் இது மேற்பட்டா அது இறங்காது. அது இறங்கா. இப்போ என்ன என்னென்ன மீன்? என்ன இப்போ சூரியன் அதுகளோ இல்லை? பாறை, சூறை, ரெண்டு கெளுத்தி எல்லாம் பாடுவோம். இப்போ எத்தனை மணிக்கு வந்தால் இதில் பார்க்கலாம் மீன் பிடிக்கிறது? மீன் எத்தனை மணிக்கு கொண்டு வருவீங்க? நாங்கள் பகல் நேரங்கள்லாம் கொண்டு வருவோம். காலையில் இருந்து ஒரு 10 மணிலேருந்து அதுக்கு பிறகு வந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் வரும். இதில் வரும். இந்த வலையில் வரும். இந்த வேலையில் சந்தை எங்கே இருக்கு ஐயா? மீன் சந்தை சந்தை அங்கே பொத்துவில் தான் போகணும். பொத்துவில் சந்தைக்கு போகணும். அதான் மெயின். அது எத்தனை மணிக்கு போனால் நிறைய பார்க்கலாம்? நிறைய காலையில் ஒரு 7-8 மணிக்கு போனால் பார்க்கலாம். காலையில் இப்போ சரி. அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு இங்கே வந்தால் இதை பார்க்கலாம். இதை பார்க்கலாம், அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம். சரி ஐயா, நன்றி. வேறு என்ன எப்படி போகுது உங்களோட ஊர்? எங்களோட ஊர் ரெண்டா இப்போ டூரிஸ்ட் காலம். டூரிஸ்ட் காலம். நீங்கள் அப்போ டூரிஸ்ட் டைம் சுற்றி காட்டுறீங்களோ? இல்லை, நாங்கள் அது இல்லை, நாங்கள் எங்களோட தொழில் தான் நாங்கள் தொழில் வந்து பார்ப்பினோம். அதை வந்து பார்க்குறது. சரி. தூரமாக அவங்களுக்கு ஒரு கேட்டாலும் கூட்டிகிட்டு போடுறீங்களோ? கூட்டிகிட்டு போயிடலாம் கூட என்ன? இல்லை, நாங்கள் கொண்டு வரல, அதுக்கு ஆக்கள் இருக்கிறோம். சரி தாத்தா, வணக்கம். பாருங்க, வணக்கம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போட் இருக்குது, டொம் அண்ட் ஜெரின்னு சொல்கிற போட் உண்டு. இங்கே சர்ஃபிங் எடுத்துக்கொண்டு போகிறேன் பாருங்க, சர்ஃபிங் பண்ணி போகிறேன். இதில் டொம் அண்ட் ஜெரி ஹோட்டல் இருக்குது பாருங்க, டொம் அண்ட் ஜெரி ஹோட்டல். நல்லா இருக்கு. நான் இங்கே ஆடுது லைட்டு தெரியும், நல்லா வடிவா செய்து வச்சுக்கோங்க. ஹேண்ட் வாஷ். இதுதான் கிச்சன். டொம்மஞ்சேரி ரெஸ்டாரண்ட் இதுக்கு பேர். மண்ணைக்காட்டு தினம் இங்கே பேரும் நல்ல டொம்மஞ்சேரி ரெஸ்டாரண்ட். பழைய காலத்து வேலி பாருங்க, வேலியெல்லாம் இப்போ மதில் காட்டுறீங்களே. இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு இந்த வேலியல், இந்த ஓணானுகள் பாயிரம் அதெல்லாம் விருப்பம் போல. இங்கே பாருங்க, வீடு போகணும். நான் பொட்டுவில் வெளியில் வந்துட்டோம். புதிய புதிய ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த அப்படியே வேணும் போதான்
இதெல்லாம் என்ன சர்ஃபிங் இது ஆனால் நஞ்சு பேர் சின்ன சின்ன இதுதான். இது என்ன ஒரு மரத்துலேயே லைட்டை சோடிச்சு வச்சுக்காங்க பாருங்க. ஐ லவ் அருகம்பே. இந்தா பக்கத்தில் குப்பை தொட்டியில் அப்படியே எடுக்கலாம். நல்லா எங்களை நாட்டில் வந்து எங்களை இப்படி ஒரு இதாக பார்த்தா என்ன நாங்கள் அவையில் எடுக்க ஃபோட்டோ எடுக்க நாங்கள் பாடி எங்களை எல்லாம் கேட்க கொடுக்குறோம் நாங்கள் தானே. இது என்ன இது இது என்னப்பா இது பெஸ்ட்டா கேலக்ஸி ரெஸ்டாரண்ட்ஸ் தான். அதில் ஒரு சாப்பாடு கடைக்கு நியூட்டல்லா. ரெஸ்டாரண்ட் சின்ன சின்ன கடை தண்ணி 10 ரூபான்னு போவேன். ஃபுட் பசார். இந்த பசார்ன்றது நான் மொரிஷியஸ் அங்கே தான் பார்த்தேன். இப்போ இங்கேயும் வந்துட்டு பசார்ன்றது. இதுலலாம் சர்ஃபிங் ஏடிஎம் சர்ஃபிங் தான் இருக்குது. சர்ஃபிங்கிறாங்க சர்ஃபிங் சர்ஃபிங் போட்டுகள் இருக்குது. இதுதான் அவங்க அந்த பீச்சுக்கு தான் போல போயிட்டு வரீங்க. அருகம்பை பீச்சுக்கு இரவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இதென்னவா வெளிநாடு மாறி கிடக்கு. அப்படி வெளிநாடு தெரிஞ்ச உடுப்பு அழிஞ்சு இந்த பக்கமெல்லாம் உடுப்பு. இதில் ஒரு அப்பா கடை இருக்குப்பா. நட்டெல்லா போட்டுருக்காங்க போல. நட்டெல்லா போட்டு வச்சுக்கிறாங்க அப்பா கடை. விதவிதமான பக்கம் நல்லா இருக்கலாம். இதில் ரெஸ்டாரண்ட் நடந்து இப்படியே போக ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஏன்டா சுற்றுலா பயணிகளுக்காண்டி அப்படி தோணுது. என்ன சர்ஃபிங் போட் தான். இந்த பக்கம் வந்து மதர்ஸ் கிச்சன்னு சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். இது வந்து ரெஸ்டாரண்ட் பார்கள் சின்ன டாக்ஸி சர்வீஸ். இங்கே எனக்கு தான் இந்த பாலிக்கு போன ஞாபகம் வேறு. பாலிலேயுமே இப்படி தான் ஸ்கூட்டர் ரெண்டுக்கு போடுற இடம். இந்த இதில் எல்லாம் பாருங்க. இது ஸ்பா போய் மசாஜ் பண்ண போகிறீங்களே. அதில் இது வந்து கொஞ்சம் விலை உள்ள எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ரெசார்ட். சைக்கிளிங் எல்லாம் ரெண்டு கொடுக்கணுமே. ஹெல்த்தி தென்னது இதுலேயும் ரெஸ்டாரண்ட் ரொட்டி கடை. ஆனால் என்னன்னா இங்கே வரிகள் சிலவில் என்ன மாறுபடலாம். அதனால் வந்து விலைவாசிகளும் கூட. அருகம்பை டைவிங் சென்டர். அருகம்பையில் இருக்க டைவிங் சென்டர் நம்ம போய்கொண்டே இருக்குது. இதுலேயும் அந்த உடுப்போல ஸ்டாண்ட் அட்டையில் ஓடுறா. எல்லாம் சைக்கிளிங் தான் பாருங்க. ஒப்பி அது இது இந்த பாருமாப்பா வெளிநாடு பொருட்கள்லாம் சுப்பமாக ரெஸ்டாரண்ட். இதா மண்ணெண்ணெய் விழாக்கு. ஏன்னா அந்த காலத்துங்கிற மண்ணெண்ணெய் விழாக்கு இப்போ உங்களுக்கு எப்படி பிரியோசனப்படுதுண்டு பா. ஜோடியாக தான் பாருங்க காதா ஜோடியெல்லாம். நல்ல ஒரு மரத்தில் செய்து வச்சுக்காங்க. பார்த்தீங்களே பாய்க்கு இருந்தா சரி. உள்ளாண்ட ஒரு ரெஸ்டாரண்ட் கொப்பர் மேன் அவன் பேர் அன்னைக்கு. சின்ன ஒரு இடத்துல நல்ல ஒரு வண்டி இருக்காது. கூட என்னென்ன இருக்காண்ணே? என்னென்ன இருக்கு சாப்பிட? இதெல்லாம் கட்டலா ரொட்டி சாக்லேட் ரொட்டி அது சந்தி வரைக்கும் இருக்கான் பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆகி வச்சுக்கோங்க. ஒரு மொழியில் தாய்மொழியே இந்த வேறு நல்ல இடம் பண்ணதில் அமைஞ்சிட்டேன் நான். இது எங்கள் குளத்தில் இது பண்ணலாம் சர்ஃபிங்.
இது என்ன கரடியோ நாய் டப்பா இது பாருங்க நாயை யாரோ கூட்டி கொண்டு வந்திருக்கிறோமோ ₹8,000 இதெல்லாம் பிராண்ட் ஐட்டம் சரி இது அளவே உங்களுக்கு வாங்க போகிறீங்க அளவே 8,000 இதெல்லாம் ₹8,000 ஷார்ட்ஸ் காட்டிட்டேன் எல்லாம் பிராண்ட் நல்ல சாப்பாடு கடையா எல்லாம் பஜ்ஜி போண்டாக்கள் பொட்டட்டோ வெஜிடபிள் இது தரம் வந்து பேணப்படுமான்னு நினைக்கிறேன் ஜால சைக்கிள் ஓடி வாங்க கண்ணியோட நல்லா இருக்குண்ணே என்னடா இஞ்சால நார்மல் கடையிலண்ணா நல்ல சாதாரண கடையில் இஞ்சால நாய் கொத்து ரொட்டி வந்துட்டு கொத்து ரொட்டி எங்கே இந்த கொத்து வந்துட்டு நல்லா தான் இருக்கா சின்ன ரச்சத்தூள் தான் போட்டுருவான் இந்த மாதிரி போடுறான் சின்ன ரச்சத்தூள் போட்டு 2 பேரும் பிடிச்சிருக்கான் ஆனால் விலை 1,500 போட்டு கறி கொத்து நல்லா என்ன பிரச்சனை கூட எண்ணெய் ஊற்றிட்டேன் அதோட கோடி குறைவு அது இதெல்லாம் கூட மேலே கொடுத்த காசுக்கு மாட்டேன்னு சொல்லலாம் மற்றது என்னென்னா இது 1,500 கொத்து ஃபுல் கொத்து கோழி கொத்து ரெண்டு சின்ன இந்த இருந்ததான் தந்தவை அந்த அனுபவத்தை நான் முதல் போய் கேட்டேன் அந்த கடையில் தண்ணி எவ்வளோ வந்து 120 தெரியாத சொல்லி போடும்போது தெரியலை முதல் கேட்டேன் படிவா இந்த தண்ணி பத்தில் எவ்வளோண்ட 120 அப்புறம் வாடகை கூட ஏதோ நாங்கள் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு அது தேவையில்லை தானே வாடகை கூடின கதையோ குறைஞ்ச கதையோ நாங்கள் சாதாரண பொதுமக்கள் சரியோ அடித்த விலைக்கு தான் பிக் கவர்மெண்ட் சொல்லி இருக்குது போல் அடித்த விலை 120
120 ரூபா, 1.5 லிட்டர் 150. இப்போ இரவு எத்தனை மணி? 10:15. சரி பாருங்க மேலே டிவி நம்ம ஒரு நாளில் பாட்டு 5 பாருங்க. இரவில் இன்னும் அந்த இரவு ஓயவே இல்லை, அப்படி ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும் பாருங்க. சனம் அப்படி சனம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பர் மார்க்கெட் இரவு 10 மணி ஆயிரம் பாருங்க. சுற்றுலா பயணிகள் வருகை குறைஞ்சு கொண்டு இல்லை, கூடிக்கொண்டே இருக்குது. ஏன்னா இரவு வாழ்க்கை தான் அவைகளுக்கு கூடுதலாக தேவை. இங்கே இது என்ன இது நல்லா வடிவாக இருக்குண்ணா. இரவில் அந்த பார்கள், பார்ட்டிகள், கிளப்புகள், பப்புகள் ஓப்பன் ஆகிருக்கு. டூரிஸ்டாக தான் இது பாருங்க. இதில் எல்லாம் ரெஸ்டாரண்ட். ₹20 கடைகள் வந்து உண்டு. இது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி மசாஜ் 4000 ரூபாவா. பாருங்க இலங்கையில் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணால் 4000 ரூபாவா. போப்பாருங்க மசாஜ் பார்த்தீங்க. இதுதான் விளையாட்டு. ஃபுல் பாடி மசாஜ் 4000. 500 ரூபா. அருகம்பை இரவில் பாருங்க அப்படி இருக்குண்டு. இதாலே போடுறது தேவா